மக்கள் வெறுப்பின் உச்சத்தில் இருந்தார்கள். இந்த அரசு கமிஷன் கமிஷன் கமிஷன், நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்ல மாட்டீங்க. ஒரு சதுரடிக்கு ரேட் வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். கமிஷன், அது கட்டிங், கரப்ஷன், இதை ஒழிச்சிட்டாருல. இந்த கூட்டணியில இருந்தாங்க, நான் மறைக்காம செய்யறேன். கூட்டணியில் தான் இருந்தேன். கூட்டணியில இருந்துகிட்டு பேசுறது அயோக்கியத்தனம் இல்ல. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே கூட்டணி அட்டாக் பண்றது என்ன அரசியல் தர்மம்? மனசாட்சி என்ன விரோதம்? கூட்டணி தர்மத்துக்காக பேசாம இருந்தேன், அது என்ன தப்பு? அதான் சரியான அணுகுமுறை. கூட்டணி இருந்துகிட்டே விமர்சனம் கூடாது. உங்க கருத்தை நான் ஏன் எடுத்துக்கணும்? இந்த திருக்குறள் சொல்லாதீங்க. நான் 1330 திருக்குறள் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு கட்சி கூட்டணியில இருந்துகிட்டு அவங்கள பத்தி கண்டம் பண்றது அது நாகரிகமா? அது நாகரிகமா? தோழர், நீங்க எத்தனை கேள்வி வேணா கேளுங்க. நீங்க 1 மணி நேரம் கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க திட்டமிட்டு வந்திருக்கீங்க தெரியும். நீங்க எந்த பத்திரிகை எனக்கு தெரியாது. நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல எந்த பத்திரிகை சொல்லுங்க. கேக்குறீங்களா? நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க மஞ்ச பத்திரிகையா? 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 திட்டமிட்டு வந்திருக்கீங்க. யார் உங்களை ஆகி விட்டது? யாரையாகி விட்டது? உங்க பத்திரிகை முதலாளி ஆகி விட்டு இருக்காரு. உங்க பத்திரிகை முதலாளி ஆகி விட்டு இருக்காரு. நீங்க தினகரனா? நீங்க தினகரனா? தினகரனா? அது மஞ்ச பத்திரிகை ஆயிடுச்சு. கேவலப்படுத்தி என்னை பத்தி அரபகத்துக்கு சொத்து வாங்கிட்டாரு பாரு. உங்க மேல கோர்ட்ல கேஸ் போட போறேன். யாரு இப்ப இருக்கிற வச்சுதான் கேட்க முடியும். இந்த பாருங்க, நீங்க திட்டமிட்டு வந்திருக்கீங்க. நீங்க குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆமா, குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு வேலை கிடையாது. வெளியே போகலாம், வெளியே போகலாம். வேணும்னாரு வெளியே வெளியே அனுப்பு. என்ன நீங்க வந்து கேட்டா மரியாதை கட்டு போ.